Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic nuclear chemistry. Nuclear chemistry. From this topic last year CTS exam question 13 question asked. Okay, so first question, which of the following isotope used in the treatment of thyroid complaint? So thyroid complaint க்கு எந்த isotopes இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ் 30 வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்பரஸ்லேயே நிறைய ஐசோட்டோப்ஸ் உண்டு. அதில் பாஸ்பரஸ் 30ங்கிறது ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். தென் இதோட ஹாஃப் லைஃப்னு பார்த்தோன்னா அதோட லைஃப் வந்து ஷார்ட் டைம், ஒன்லி 2.5 minutes மட்டும்தான் அது இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் லைஃப் ஐசோட்டோப், நாட் யூஸ்ட் இன் தி தைராய்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பாஸ்பரஸில் இன்னொரு ஐசோட்டோப்ஸ் என்னென்னா பாஸ்பரஸ் 32 வந்து சம்டைம்ஸ் யூஸ்டு ஃபார் பிளட் டிஸார்டருக்கு பயன்படுத்துகிறோம். வாட் இஸ் மீன் பை பிளட் டிஸார்டர்னா பிளட்டோட ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிளட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறது. தென் குவான்டிட்டி ஆஃப் பிளட் செல் வந்து இப்போ ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல் இருக்குமோ அது மாதிரி அதோட குவான்டிட்டி ஆஃப் பிளட் செல் செக் பண்ணுறது. தென் அவங்களோட உடம்புல ஏதாவது பிளட் கிளாட் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாமே வந்து பாஸ்பரஸ் 32 வந்து யூஸ் ஆகுது. இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா வந்து பாலிசைத்தீமியா வெரா அப்படிங்கிற ஒரு வந்து ரேர் பிளட் கேன்சருக்கு இந்த பாஸ்பரஸ் 32 யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு தைராய்டு பற்றி கேட்டிருக்கு. ஸோ அப்போ இது இல்லை, இது வந்து எதுக்குமே யூஸ் ஆகலை. இது பாஸ்பரஸ் 30. தென் கோபால்ட் 60. இந்த கோபால்ட் 60 வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் பீம் ஆஃப் இந்த கோபால்ட் 60 வந்து எக்ஸ்டர்னல் பீம் ஆஃப் ரேடியோதெரபி வந்து அப்படின்னா இப்போ வந்து யாருக்காவது ரேடியோ தெரப்பி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உள்ளாடி இல்லாமல் வெளியில் வந்து எக்ஸ்டர்னலில் அந்த ரேடியோ தெரப்பி பண்ணுறதுக்கு கோபால்ட் 60 வந்து யூஸ் ஆகுது. அதான் இட் இஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்டர்னல் பீம் ரேடியோ தெரப்பி ஃபார் வேரியஸ் கேன்சருக்கு தான் மேக்ஸிமம் ரேடியோ தெரப்பி பண்ணுவோம். அதை எக்ஸ்டர்னலாக நடத்துறதுக்கு இந்த கோபால்ட் 60 வந்து யூஸ் ஆகுது. பட் நாட் ஸ்பெசிஃபிக் டு தைராய்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகலை. ஸோ அப்போ இதுவும் வராது. ஓகே, தென் கோபால்ட் 50 அப்படிங்கிறது, இந்த கோபால்ட் 50 அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ஸ்டேபிள், அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபார்மே கிடையாது. ஸோ இட்ஸ் அன் அன்ஸ்டேபிள் ஹைலி ஆர்டிஃபிஷியல் ஐசோட்டோப், நோ மெடிக்கல் அப்ளிகேஷன். இதுக்கு வந்து மெடிக்கல் அப்ளிகேஷனே கிடையாது, இது ஒரு அன்ஸ்டேபிள் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ அயோடின் 131 இதுதான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து தைராய்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா அயோடின் 131 இந்த தைராய்டுனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த தைராய்டு சுரப்பி வந்து நேச்சுரலாக அயோடினை அப்சார்ப் பண்ணி நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னா ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ the thyroid gland naturally absorb iodine to produce hormones. ஓகே, இந்த ரேடியோ ஆக்டிவ்னா என்னதுன்னா இப்போ அயோடின் 131னா இல்லை ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியே தட் ஸ்பான்டேனியஸ்லி டீகே, அதாவது அது வந்து இந்த டீகே வந்து சிதைவடைந்து எனர்ஜியை எமிட் பண்ணும். அந்த எனர்ஜி எதுவாக இருக்கலாம், ஆல்ஃபாவாக இருக்கலாம், பீட்டாவாக இருக்கலாம், காமாவாக இருக்கலாம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரேடியோ ஆக்டிவ். ஓகே, ஸோ அப்போ 131ங்கிறது வந்து தைராய்டு கிளாண்டில் வந்து அயோடினை அப்சார்ப் பண்ணி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் யூஸ் டு எதுக்கு இதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா ஹைப்பர் தைராய்டிசம். அப்போ 131 வந்து அயோடினை வந்து அப்சார்ப் பண்ணி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹைப்பர் தைராய்டிசம், நாட் ஹைப்போ. ஓகே, ஹைப்பர் தைராய்டிசமுக்கு இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் தைராய்டு கேன்சருக்கும் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் தைராய்டு கேன்சர் இது வந்து பை டெஸ்ட்ராயிங், அதாவது அது வந்து இதை அழிக்கும். எதுனா கேன்சர் தைராய்டு செல்லெல்லாம் அது வந்து டெஸ்ட்ராய் பண்ண அழிக்கும். ஓகே, ஸோ அப்போ ஹைப்பர் தைராய்டிசமுக்கும் தைராய்டு கேன்சருக்கும் அயோடின் 131ங்கிற
மாதிரி ஐசோடோப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹைப்பர்னால் என்ன மீனிங்னா, இப்போ நம்மளோட தைராய்டு கிளாண்ட் வந்து சின்னதாக இருக்கும். அந்த கிளாண்டில் அதோட ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிறது, அதிகமாக சுரந்தால் அதுதான் நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளாண்டோட சைஸை விட அதிகமாக சுரக்கிறது, அதுதான் ஹைப்பர் தைராய்டிசம். ஓகே, ஸோ இதுக்கு தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அயோடின் 131 ஐசோடோப். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 137. கம்பேர் த ஃபாலோயிங் நியூக்ளியர் ரியாக்ஷன். வந்து தந்திருக்க நியூக்ளியர் ரியாக்ஷனை கம்பேர் பண்ணி எது எதுக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது போடுறோம். ஃபஸ்ட் வந்து லித்தியம் 3 6. இது வந்து அதோட அட்டாமிக் நம்பர் தட் இண்டிகேட்ஸ் இசட். ஆறுங்கிறது அதோட மாஸ் நம்பர் தட் இண்டிகேட்ஸ் கேபிட்டல் ஏ. இதில் நமக்கு என்ன கிடைக்குது, ஹீலியம் 2 அதோட அட்டாமிக் நம்பர், 4ங்கிறது அதோட மாஸ் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இது இப்படி ஒன்று தந்திருக்காங்க. இல்லை டினா என்னென்னா டியூட்ரியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டியூட்ரியம் சொல்லலாம், டியூட்ரான் சொல்லலாம். அடுத்து இது வந்து நியூட்ரான், இது ட்ரிட்டியம். ஓகே, தென் இது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், இது வந்து பாசிட்ரான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கு, ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே என்ன வந்திருக்கு, டி வந்து காமனாக இருக்குது. ஸோ டி வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, டி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தானே இருக்குது. அப்போ அது வந்து ரியாக்டன் சைடில் போகும். அப்போ டி எப்படி போடலாம், 1H2ன்னு போடலாமா. 1H2 இது வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இருக்கனால காமனாக எல்லாத்துக்குமே டியூட்ரியம் எழுதிடலாம். ஸோ அப்போ 1H2. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ டோட்டலாக 4 இருக்குது. 4ல் நம்ம இங்கே 2 தான் இருக்குது, அப்போ இன்னொரு 2 எழுதிக்கலாம். தென் இங்கே 6 இருக்குது, இங்கே 2, அப்போ 8 இருக்குது. அப்போது இன்னொரு இந்த அட்டாமிக் நம்பர் 2னா அது ஹீலியம் தான். ஸோ 4. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இங்கே டி இருக்குது, இது என்னது ஆல்ஃபா, ஹீலியம்ங்கிறது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். ஸோ அப்போ டி ஆல்ஃபா எது வந்திருக்கு, அதுதான் அதோட ஆன்சர். டி ஆல்ஃபா வந்து 3. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்பரஸ், அதோட அட்டாமிக் நம்பர் 15, அதோட மாஸ் நம்பர் 31. அது வந்து எப்படி மாதிரி இருக்குது, பாஸ்பரஸ் அட்டாமிக் நம்பர் 15, மாஸ் நம்பர் 32 இருக்குது. ஓகே, தென் இதில் வந்து எல்லாத்துலேயும் காமனாக டியூட்ரியம் இருக்குது. அப்போ 1H2 அதான் டியூட்ரியம். ஓகே, ஸோ அப்போ இதை ஆட் பண்ணால் 15 வந்து 16, இங்கே 15 இருக்குது. அப்போ ரிமைனிங் ஒரு ஒன்று இருக்குது. அது வந்து ஒன்றா இருந்தால் என்னவாக இருக்கலாம், அது வந்து புரோட்டியமாக இருக்கலாம். அப்புறம் இங்கே வந்து 31 + 2 33. அப்போ இங்கே 32 தான் இருக்குது, அப்போ 1. ஸோ அப்போ இங்கே டியூட்ரியம், 1னா புரோட்டியம், அப்போ டிபின்னா செகண்ட். ஓகே, தென் தேர்ட் ஒன் வந்து கார்பன், அதோட அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. ஓகே, தென் இது கூட இது ரியாக்ட் நைட்ரஜன் 7, இங்கே 13. ஓகே, ஸோ அப்போ டியூட்ரியம் வந்து எல்லாத்துலேயும் காமன் தான். ஸோ அப்போ 1H2 போட்டாச்சு. ஸோ 6 + 1 7 தான். இங்கே அப்போ நம்ம 7 வந்துடுச்சு, அப்போ அதில் 0 தான். ஓகே, தென் 0னா அட்டாமிக் நம்பர் 0னா நியூட்ரானுக்கு தான் வந்து நோ சார்ஜ், அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கிடையாது. ஸோ 0. இங்கே 12 + 2 14, இங்கே என்னது 13 இருக்குது, அப்போ 1. அப்போ இது டி, இங்கே N, அப்போ டிஎன் எங்கே இருக்குது, தேர்ட் ஒன்றுக்கு 1. ஓகே, தென் வந்து லித்தியம், இங்கே 3, இங்கே 7. ஓகே, தென் அதுலேருந்து டியூட்ரியம் ரியாக்டர் எல்லாத்துலேயும் காமனாக டியூட்ரியம். ஸோ 1H2 வந்து இங்கே என்ன கிடைக்கும், லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 6 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 3 + 1 4. அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஓகே, தென் இங்கே என்ன இருக்குது, வந்து இதில் 9 இருக்குது, 9 இருக்கா. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே 3 போட்டால் தான் 9 ஆகும். அப்போ 1ம் 3யும் வந்துச்சுன்னா அது வந்து ஹைட்ரஜனோட ஒரு ஐசோடோப்ஸ் என்னென்னா ட்ரிட்டியம், புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிசியம். ஓகே, ஸோ அப்போ 1H3. அப்போ இது வந்து டியூட்ரியம், இது ட்ரிசியம். ஓகே, ஸோ நம்ம டிடி. ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கு 3, செகண்ட் ஒன் வந்து 4, தேர்ட் ஒன் 1, தென் ஃபோர்த் ஒன் வந்து 2. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 138.
மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ தந்திருக்கக்கூடிய வந்து மேட்சை நம்ம மேட்ச் பண்ணுறோம். தந்திருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு வந்து எந்தெந்த நம்பர் ஆஃப் ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறோம். குளோரின்னா அதோட சிம்பிள் வந்து Cl. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னா ஒன்று Cl, இதோட இந்த அட்டாமிக் நம்பர் 1735, இது ஒரு ஐசோடோப்ஸ். அடுத்து குளோரின், அதோட அட்டாமிக் நம்பர் 1737. ஸோ வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இன் குளோரின். தென் ஆக்சிஜனுக்கு வந்து 3 டைப்ஸ். ஸோ ஆக்சிஜன் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் 8, தென் இதில் வந்து 16ங்கிறது ஒரு ஐசோடோப். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, 17ங்கிறது ஒரு ஐசோடோப். தென் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 18ங்கிறது ஒரு ஐசோடோப்ஸ். ஸோ டோட்டலாக 3 ஐசோடோப்ஸ். தென் சோடியமில் வந்து ஒன்லி 1 தான். சோடியம் வந்து சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, அதில் 23 அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நிலையான ஐசோடோப்ஸ் என்னென்னா சோடியம் 1123. தென் சல்ஃபர், அதுக்கு வந்து 4 ஐசோடோப்ஸ். ஒன்று வந்து சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்னது 16, இது 32. தென் சல்ஃபர் 1633, தென் சல்ஃபர் 1634, தென் சல்ஃபர் 1635. ஸோ அப்போ டோட்டலாக 4 ஐசோடோப்ஸ். அப்போ குளோரினுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 3, தென் சோடியம் 1, சல்ஃபர் வந்து 4. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 2, தென் செகண்ட் ஒன்றுக்கு 4, தேர்ட் ஒன்றுக்கு 1, ஃபோர்த் ஒன்றுக்கு 3. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் வந்து 139. ஸோ இது வந்து தோரியம், அதோட அட்டாமிக் நம்பர் 90, தென் அதோட மாஸ் நம்பர் 234 இஸ் successively emitted 2 beta particle and 1 alpha particle to form. ஓகே, ஸோ அப்போ இதில் நமக்கு வந்து இதில் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், இதில் பீட்டா பார்ட்டிக்கிள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் அப்படின்னா என்னென்னா, ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எதை ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்னு சொல்லுவோம்னா வந்து ஹீலியம் இருக்குல்ல, அந்த ஹீலியம் தான் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்னு தந்தாலும் இதுதான் அது. ஓகே, இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் அப்படி எழுதிக்கலாம். அதுதான் 2 ஆல்ஃபா 4 இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள். சம்டைம்ஸ் வந்து பீட்டா பார்ட்டிக்கிள், இந்த பீட்டாவை இப்படி போட்டுக்கலாம், பீட்டா பார்ட்டிக்கிள் அப்படின்னு இருந்திருப்பாங்க. பீட்டா பார்ட்டிக்கிள்னால் என்னென்னா வந்து பீட்டா எமிஷன் சொல்லுவோம், வந்து பீட்டா பார்ட்டிக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பீட்டானா இதுதான் பீட்டா பார்ட்டிக்கிள். மைனஸ் பண்ணணும், அதோட அட்டாமிக் நம்பர்லேருந்து ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும், அதுதான் பீட்டா பார்ட்டிக்கிள். தென் காமா ரேடியேஷன் சொல்லுவாங்க, அல்லது காமா பார்ட்டிக்கிள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காமாக்குள்ளே சிம்பிள் போட்டு இதுக்கு வந்து ஒரு சைனுமே கிடையாது. ஓகே, 0, அதோட அட்டாமிக் நம்பரும் 0 தான், அதோட மாஸ் நம்பரும் 0 தான். தென் நியூட்ரான்னாலே நம்ம படிச்சிருப்போம், அதுக்கு வந்து நோ சார்ஜ், அது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 0, N, 1 இதுதான் நியூட்ரான்ஸ். தென் ப்ரோட்டான்னா வந்து ஹைட்ரஜன் வந்து 3 ஐசோடோப்ஸ். இதெல்லாம் புரோட்டியம், தென் இது ஒரு ஐசோடோப்ஸ். தென் டியூட்ரியம் 1H2, டியூட்ரியம்ங்கிறது ஒரு ஐசோடோப்ஸ். தென் ட்ரிட்டியம் சொல்லலாம், அந்த ட்ரிட்டியம் சொல்லலாம், 3 ஐசோடோப்ஸ். ஸோ அப்போ புரோட்டான்னா 1H1, அதே டியூட்ரான்னா 1H2 சொல்லலாம், அல்லது காமனாக Dன்னு சொல்லலாம், அல்லது 1D2ன்னு சொல்லலாம். ஓகே, தென் ட்ரிட்டியம் 1H3, அல்லது 1T3, இது எல்லாமே ட்ரிட்டியம் அப்படிங்கிறது. தென் பாசிட்ரான், என்னது பாசிட்ரான் வந்து எப்படி பீட்டா ரேடியேஷன் வந்து மைனஸ் பண்ணமோ அதே +1 எலக்ட்ரான் 0னா இது பாசிட்ரான். இது வந்து +1 எலக்ட்ரான் மட்டும் போடலாம், பீட்டாவும் போட்டுக்கலாம். ஓகே, தென் எலக்ட்ரான், சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா -1 E0 இதுதான் எலக்ட்ரான். ஓகே, ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுதான் அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்னா 2He4, பீட்டா பார்ட்டிக்கிள்னா -1 E0, வந்து காமானா அது வந்து 0, 0, தென் நியூட்ரானா 0 N1, தென் புரோட்டான் 1H1, டியூட்ரான் 1H2, தென் ட்ரிட்டியம் வந்து 1H3, தென் பாசிட்ரான்னா 1 + 1 E0, தென் எலக்ட்ரான்னா -1 E0. இதுதான்.
ஓகே. ஸோ அப்போது நமக்கு இப்போ என்ன சம் தந்திருக்காங்க, இது வந்து பேசிக். இது வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அந்த டேர்ம் யூஸ் பண்ணும்போது என்ன போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் தந்திருக்காங்க வந்து தோரியம் அதோட அட்டாமிக் நம்பர் 90, அதோட மாஸ் நம்பர் 234. இது வந்து எமிட் பண்ணி 2 பீட்டானாலே வந்து -1 0, தென் ஒரு ஆல்ஃபானாலே 2He4. ஓகே. ஸோ அப்போது நமக்கு வந்து இதில் இனி என்ன காம்பவுண்ட் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இப்போ 90 இங்கே இருக்குது, இங்கே 2 இது 2 டைம்ஸ் எனக்கு வந்து என்ன இருக்குது 2 டைம்ஸ் வந்து பீட்டா பார்ட்டிக்கல் இருக்குது. அப்போ இது -2ன்னு போட்டுக்கலாமா, இதை வந்து +2 இங்கே நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது வந்து இந்த இது -2 +2 கேன்சல் ஆகும். அப்போ x = 90. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது 90நாலே அது தோரியம் தான். அட்டாமிக் நம்பர் 90னா தோரியம். தென் இங்கே வந்து மேலே 234 இருக்குது மாஸ் நம்பரில். இங்கே வந்து 0வால் எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இங்கே 4 இருக்குது. ஓகே. ஸோ இங்கே 4க்கு இங்கே என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த இது ஒய்ன்னு வச்சுக்கோம், அந்த ஒய் கண்டுபிடிக்கிறோன்னா 234 - 4 அப்போது 230. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 230. ஸோ அப்போது நமக்கு வந்து இதில் தோரியம் 90 230. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே. அட்டாமிக் நம்பர் 90, அதோட மாஸ் நம்பர் வந்து 230. ஓகே. Question number 140. The sodium isotope is used to analyze blood circulation in human body is. ஸோ சோடியம்ங்கிற இதில் நிறைய ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த ஐசோடோப்ஸ் வந்து ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் 1 இந்த ஏ வந்து சோடியம் 24. இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். இதை வந்து மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த பாடியில் இதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இதை சோடியம் 24 இன்ஜெக்ட் பண்ணும்போது எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, சலைன் சொல்யூஷன். சலைன்னா அது வந்து ஒரு உப்பு ஃபார்மில் எடுத்துக்கிறாங்க, உப்பு தண்ணி மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதான் சலைன் சொல்யூஷன் டு ஸ்டடி. எதை வந்து படிக்கிறதுக்கு அப்படின்னா பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது. இப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம்ல, அந்த அவங்களோட பாடியில் பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது, கரெக்டாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகுதா, அடுத்து அது ஏதாவது சர்க்குலேஷன் டிஃபெக்ட் இருக்கா, அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து போகிறதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் வந்து டிடெக்ட் பிளாக்கேஜ் வந்து ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சோடியம் 24 அப்படிங்கிற ஐசோடோப்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த பாடி அஸ் எ சலைன் சொல்யூஷன் to study blood flow, then circulation defect, then detect blockage in the circulatory system. இது வந்து இது மூணுமே எதில் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சோடியம் 24 அப்படிங்கிற ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த சோடியம் 24னாலே அது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். அப்போ அந்த எதை எமிட் பண்ணுதுன்னா பீட்டா எமிஷன். என்னது பீட்டா எமிஷன். ஸோ இதோட ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா 15 hours, ஒன்லி 15 hours மட்டும்தான் இது வந்து இருக்கும். ஸோ அதனால 15 hours மட்டும் இருக்கிறனால இது வந்து ஒரு சேஃப்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சேஃப் ஃபார் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் பிகாஸ் இட் டஸ் நாட் லிங்கர் இன் த ஹியூமன் பாடி. அது வந்து மனுஷனோட உடம்புல ரொம்ப நாள் இருக்காது, ஒன்லி 15 hours மட்டும்தான் இருக்கும். அதனால இது வந்து ஒரு சேஃபான ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதை சொல்கிறோம், சோடியம் 24 ஐசோடோப்ஸ். எப்படி சொன்னால் சோடியம் 24ங்கிற ஐசோடோப்ஸை மனுஷனோட உடம்புல சலைன் சொல்யூஷனாக இன்ஜெக்ட் பண்ணி நமக்கு இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பிளட் ஃப்ளோ, தென் சர்க்குலேஷன் டிஃபெக்ட் அல்லது டிடெக்ட் பிளாக்கேஜ் ஏதாவது இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சோடியம் 24 ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இது எதை வந்து எமிட் பண்ணுது அப்படின்னா பீட்டாவை. தென் இதோட ஹாஃப் லைஃப் பார்த்தோன்னா 15 hours தான் அதோட ஹாஃப் லைஃப் பீரியட். ஓகே. தென் ஆப்ஷன் வந்து பி வந்து என்ன
அப்போ இப்போ வந்து ஏல வந்து நமக்கு சர்க்குலேஷன் பற்றி பார்த்தாச்சு, பிளட் சர்க்குலேஷன் இந்த ஹியூமன் பாடி அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ என்ன ஆன்சராக இருக்கணும்? சோடியம் 24 தான் ஆன்சராக இருக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா அதுதான் வந்து இந்த சோடியம் 24 ஐசோடோப் தான் பிளட் சர்க்குலேஷன் இன் ஹியூமன் பாடியை அனலைஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஓகே, தென் இந்த சோடியம் 23, இந்த சோடியம் 23 இருக்கா, இது வந்து ஒரு ஸ்டேபிளான, திஸ் இஸ் த ஒன்லி ஸ்டேபிள் சோடியம் ஐசோடோப்ஸில் இது மட்டும்தான் வந்து ஸ்டேபிளான நேச்சுரலி அக்வரிங் ஐசோடோப்ஸ் ஆஃப் சோடியம், வந்து ஸ்டேபிள் தென் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஐசோடோப்ஸ் எதுனா சோடியம் 23, தென் சோடியம் 21. சோடியம் 21னா வந்து இந்த சோடியம் 21 இஸ் ஆர்டிஃபிஷியல் தென் ஹைலி அன்ஸ்டேபிள். இது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் வித் வெரி ஷார்ட், அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து பார்த்தோன்னா வெரி ஷார்ட், எவ்வளோனா ஒன்லி 22.5 செகண்ட்ஸ். இந்த அவ்வளோ செகண்ட்ஸ் மட்டும்தான் இது இருக்கும். அதனால இதுக்கு வந்து நோ மெடிக்கல் யூஸ். இவ்வளோ செகண்ட்ஸை வச்சு இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் யூஸ் வந்து இதுக்கு இல்லை. அப்போ சோடியம் 21ங்கிறது ஒரு அன்ஸ்டேபிளான ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். இதோட ஹாஃப் லைஃப்னு பார்த்தோன்னா ஒன்லி 22.5 செகண்ட்ஸ் தான். இதுக்கு வந்து நோ மெடிக்கல் யூஸ். தென் சோடியம் 25, இதுவும் ஒரு ஹைலி அன்ஸ்டேபிள். இதோட ஹாஃப் லைஃப்னு பார்த்தோன்னா ஒன்லி 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர், அப்போ அதோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, சோடியம் 24. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 141. இன் த லிவிங் ஆர்கானிசம் த கார்பன் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ ஒரு உயிர் வாழக்கூடிய இந்த உயிரினத்தில், அதாவது உயிர் வாழக்கூடிய உயிரினம் இருக்குல்ல, அந்த உயிரினத்தில் கார்பனோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது? கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா, இல்லைட்டா குறையுதா, இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு இந்த லிவிங் ஆர்கானிசம்னா அது வந்து என்விரான்மெண்ட்லேருந்து கார்பனை டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எடுக்கும். எப்படிலாம் அது கார்பனை இன்டேக் பண்ணோம் அப்படின்னா, கார்பனை என்விரான்மெண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எடுக்கும். ஒன்று வந்து அது வந்து ரெஸ்பிரேஷன் வழியாக கார்பன் எடுக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து ரெஸ்பிரேஷன். தென் செகண்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக கார்பன் எடுக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ். தென் தேர்டு வந்து ஃபீடிங், சாப்பாட்டு மூலமாகவும் கார்பனை வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இப்படி இந்த ஃபார்மில் அது வந்து எடுக்கிறனால, கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கிறனால அந்த கார்பன் வந்து 14, அந்த ஐசோடோப்ஸு கார்பன் 12, அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ரெஸ்பிரேஷனாவோ அல்லட்டா ஃபோட்டோசிந்தசிஸாவோ அல்லட்டா ஃபீடிங்காவோ கார்பனை எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அது வந்து கார்பன் 14 அப்படியே தான் இருக்கும். வந்து ஒன்ஸ் த ஆர்கானிசம் டை, ஒருவேளை அந்த உயிரினம் வந்து இறந்துட்டுனா இட் ஸ்டாப் வந்து டேக்கிங் நியூ கார்பன். ஸோ அப்போ அது இறந்துட்டுனா அது வந்து கார்பனை புதுசாக எடுக்க முடியாது. எப்படி எடுக்க முடியாது? ரெஸ்பிரேஷனாவோ அல்லட்டா ஃபோட்டோசிந்தசிஸாவோ அல்லட்டா ஃபீடிங்காவோ எடுக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஆஃப்டர் டை வந்து என்ன ஆகும்? அது வந்து கார்பனோட அளவு வந்து கம்மியாகும். ஏன்னா அது வந்து இந்த நியூ கார்பனை அதால் இன்டேக் பண்ண முடியாது. ஸோ அதனால அதோட கார்பனோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஆஃப்டர் டெத்து வந்து கம்மியாகும். ஆனால் நமக்கு வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ரிமைன்ஸ் அப்ராக்சிமேட்லி கான்ஸ்டன்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சப்போஸ் வந்து அந்த லிவிங் ஆர்கானிசம் இறந்ததுக்கு அப்புறம்னு கேட்டாங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின் வந்து லிவிங் ஆர்கானிசம் த கான்சன்ட்ரேஷன் வந்து ரிமைன்ஸ் அப்ராக்சிமேட்லி கான்ஸ்டன்ட். தென் கொஸ்டின் நம்பர், ஹவு மெனி ஆல்ஃபா அண்ட் பீட்டா பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆர் எமிட்டட் இன் த ஃபாலோயிங் ரேடியோ ஆக்டிவ் டீகே. வந்து எவ்வளவு ஆல்ஃபா அண்ட் பீட்டா பார்ட்டிகிள்ஸ் வந்து எமிட் ஆகிருக்கு இந்த தந்திருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் டீகேல அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்னா, தோரியம், இதோட அட்டாமிக் நம்பர் 90, மாஸ் நம்பர் 232. இது வந்து எப்படி எமிட் ஆகுது? லெட்டு, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 82, மாஸ் நம்பர் 208. எமிஷன்னாலே அதில் ப்ராடக்டில் என்னெல்லாம் வருது? ஆல்ஃபா வந்து ஏதோ வந்து நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ ஆல்ஃபானே. அதோட ஆல்ஃபாங்கிறது ஹீலியம் 2H, ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2, அதோட மாஸ் நம்பர் 4. தென் ஒய்ங்கிறது பீட்டானா வந்து -1 எலக்ட்ரான் 0 இப்படி கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எவ்வளவு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ பீட்டா பார்ட்டிகிள்ஸுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மாஸ் நம்பர்னால் இந்த இருக்கிறது இதுதான் மாஸ் நம்பர் கன்சர்வேஷன் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ரியாக்டன் சைடில் என்ன இருக்குது? 232 இஸ் ஈக்குவல் இங்கே 208 ப்ளஸ் எத்தனை டைம்ஸ் எக்ஸ் இருக்குது? 4x
தென் ஒய் வந்து ஒய் இன்ட்டு 0 0. அப்போ 4x ஈக்குவல் 24. இந்த 232 மைனஸ் 208 வந்து 24. ஸோ 1 6. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது 6. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 6. இன்னும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஒய்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் கன்சர்வேஷன். அட்டாமிக் நம்பரில் இருக்கக்கூடிய கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அட்டாமிக் நம்பர் இங்கே 90, இங்கே 82 இங்கே இருக்குது. ஸோ அப்போ 90 ஈக்குவல் 82 ப்ளஸ் the 2 into x. அப்போ 2 into xக்கு 6. then minus y. y into minus 1 minus y. so இந்த 90 equal 82 plus 12. இந்த 6 into 2 12 minus y. அப்போ 90 minus 94 minus y. so அப்போ minus y is equal 90 minus 94. so அப்போ minus y is equal to minus 4. ஸோ இதோட ஒய்க்கு வேல்யூ வந்து 4. ஸோ அப்போ ஆல்ஃபாக்கு 6ம் ஒய் பீட்டாக்கு 4 இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இப்படி தான் கேட்டிருப்பாங்க. வந்து எவ்வளவு பார்ட்டிகிள்ஸ் எமிட் ஆகுது, ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸோட வந்து எவ்வளவு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு, பீட்டா பார்ட்டிகிள்ஸ் எப்படி, அப்படி தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாஸ் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணும்போது இன்னும் கிளியராகவே நமக்கு புரியும். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 143. Which of the following nuclides is most likely to decay by positron emission is? ஸோ தந்திருக்கக்கூடிய நியூக்ளியைட்ஸ் இதில் இந்த நியூக்ளியைட்ஸில் எது வந்து பாசிட்ரான் எமிஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பாசிட்ரான் அந்த எமிஷனை வந்து சிதைவடையுது, அந்த பாசிட்ரான் எமிஷனால் சிதைவடையக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து நமக்கு தந்திருக்கிற ஆப்ஷன் எல்லாமே என்னது? காப்பர். அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 29. காப்பர் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 29. ஸோ இதில் வந்து காப்பர் 2963, தென் காப்பர் 2965. இதுதான் என்னென்னா மோஸ்ட் ஸ்டேபிளான ஐசோடோப்ஸ். ஓகே, ஸோ அப்போ நேச்சுரலி அக்வரிங் வந்து ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் எதுனா இதுதான், காப்பர் 63யும் காப்பர் வந்து 65ம். ஓகே, ஸோ அப்போ இந்த 63 வந்து நமக்கு என்னது? நேச்சுரலி அக்வரிங். ஓகே, தென் 60 இதில் நமக்கு தந்திருக்க 67 and 68. அப்போ காப்பர் 68, தென் காப்பர் 67. ஸோ இது வந்து ரெண்டையும் பார்க்கும்போது இது வந்து ஸ்டேபிளான ஐசோடோப்ஸ் சொல்கிறோமா, இது வந்து ஸ்டேபிளான ஐசோடோப்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இதோட மாஸ் நம்பர் என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 65 3 இருக்கா, 65 இருக்குது, இங்கே 68 இருக்குது, இங்கே 67 இருக்குது. ஸோ இதோட மாஸ் நம்பர் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லலாம்னா நியூட்ரான் ரிச் நம்பர் ஆஃப் வந்து மாஸ் நம்பர் அதிகமாக இருக்கா. ஸோ அப்போது நியூட்ரான் ரிச் அதிகமாக இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு காப்பர் 29, தென் 67 இந்த ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நமக்கு இந்த என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா வந்து பீட்டா எமிஷன் -1. ஸோ அப்போ மாஸ் நம்பர் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது? மாஸ் நம்பர் அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? ஸ்டேபிளான வந்து ஐசோடோப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மாஸ் நம்பர் அதிகமாக இருக்குது. மாஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் அங்கே என்ன நடக்கும்னா பீட்டா எமிஷன். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு வந்து புரோட்டானை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்னவாக இருக்கணும்? 30 இருக்கணும். ஏன்னா இதுவும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ 30னா ஜிங்க், தென் 67. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேபிளான ஐசோடோப்ஸில் உள்ள மாஸ் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்? பீட்டா எமிஷன். ஸோ அது வந்து அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும்? அமௌண்ட் வந்து அட்டாமிக் நம்பரோட அளவு அதிகமாகும். ஸோ 36, 67. இதே இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். 59 காப்பர் 59. இது வந்து ஸ்டேபிளான ஐசோடோப் 63, 65 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே மாஸ் நம்பர் இதுக்கு வந்து மாஸ் நம்பர் வந்து கம்மியாக இருக்குது ஸ்டேபிளான ஐசோடோப்ஸை விட. அப்போது காப்பர் 29, 59 மாஸ் நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த பாசிட்ரான் எமிஷன் நடக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போது இதில் என்ன இருக்கணும்? 28னா அதோட அட்டாமிக் அந்த எலமெண்ட் வந்து நிக்கல் 59. ஸோ அப்போ மாஸ் நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா
ஸ்டேபிளான ஐசோடோப்ஸை விட மாஸ் நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே பாசிட்ரான் எமிஷன் நடக்கும். இதே ஸ்டேபிளான ஐசோடோப்ஸை விட மாஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் அங்கே பீட்டா எமிஷன் நடக்கும். இங்கே வந்து நமக்கு பாசிட்ரான் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாசிட்ரான்னா எது நடந்திருக்கு? காப்பர் 59. ஸோ அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கணும்? காப்பர் 59. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. தந்திருக்கக்கூடிய நியூக்ளைட்ஸில் எது வந்து பாசிட்ரான் எமிஷனால் சிதைவடையக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? இப்போ வந்து ஆப்ஷனில் தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து 63 காப்பர் இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஐசோடோப்ஸ். ஸோ அப்போ இது வந்து வராது. ஓகே, தென் 68 அண்ட் 67 வந்து எதெல்லாம் ஸ்டேபிள்? காப்பர் 63யும் காப்பர் 65ம் ஸ்டேபிளான ஐசோடோப்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதோட மாஸ் நம்பர் வந்து அதிகம். ஸோ மாஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் அங்கே என்ன நடக்கும்னா பீட்டா எமிஷன். இது வந்து மாஸ் நம்பர் தந்திருக்கிறத விட கம்மி. ஸோ அப்போ அங்கே எங்கே நடக்கும்? பாசிட்ரான் எமிஷன். ஸோ அப்போ இல்லை பாசிட்ரான் எமிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Question number 144. When a radioactive nucleus decays, it emits one alpha particle and two beta particles. So the daughter nucleus is dash of the parent nucleus. So ஒரு இந்த ரேடியோஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து டீகே ஆகும்போது நமக்கு ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளையும் 2 பீட்டா பார்ட்டிகளையும் எமிட் பண்ணுது. அப்படி எமிட் பண்ணும்போது இந்த டாட்டர் நியூக்ளியஸ் வந்து பேரண்ட் நியூக்ளியஸுக்கு ஐசோபாரா இருக்கா, இல்லை ஐசோடோப்ஸாக இருக்கா, இல்லை ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்கா, இல்லை ஐசோடோனாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன்னா பேரண்ட் நியூக்ளியர் எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும், வந்து ரியாக்டன்ட் சைடில். வந்து டாட்டர் நியூக்ளியர் வந்து இந்த ப்ராடக்ட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இல்லை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேரண்ட் நியூக்ளியவாக எதை எடுத்துக்கிறோம்னா பேரண்ட் நியூக்ளியா ஒரு எக்ஸு, அதோட அட்டாமிக் நம்பர் வந்து இசட், அதோட மாஸ் நம்பர் வந்து ஏ. இது வந்து ஒரு பேரண்ட் நியூக்ளியா எடுத்துக்கிறோம். இந்த நியூக்ளியை வந்து இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஆல்ஃபா டிகே நடக்குது. இங்கே என்ன நடக்குது? ஆல்ஃபா டிகே நடக்கும்போது பேரண்ட் நியூக்ளியை எடுத்துக்கிறோம் எக்ஸு, இங்கே இசட் இல்லை ஏ, அதோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். ஸோ நடக்கும்போது நமக்கு ஆல்ஃபா டிகேயை எமிட்ஸ் ஒன் ஆல்ஃபா டிகே. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஆல்ஃபானாலே ஹீலியம், அதோட அட்டாமிக் நம்பர் 2, இங்கே 4. ஸோ தந்திருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர்லேருந்து இங்கே 2 கூட இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இசட் இந்த 2வை மைனஸ் பண்ணிடணும். இசட் -2. தென் இந்த நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், அதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ஏ, இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ A -4 பட்டாச்சா. இனி இந்த இடத்துல இனி பீட்டா டிகே கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டா டிகே கண்டுபிடிக்கிறது இந்த ஒய்ஏ இசட் -2 இருக்கா, தென் A -4. இது 2 பீட்டா பார்ட்டிகிள்ஸை எமிட் பண்ணுது. ஸோ அப்போ எமிட் பண்ணும்போது 2 பீட்டானாலே -1 எலக்ட்ரான் 0, 2 பீட்டா பார்ட்டிகிள்ஸை எமிட் பண்ணுது. அப்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? டாட்டர் நியூக்ளியை. இந்த டாட்டர் நியூக்ளியை இசட் இந்த -2 இருக்கா, இங்கே -2 இருக்கிறதுனால இதுவும் ஈக்குவலாக இருந்தால் இந்த +2வை போட்டுருணும். ஏன்னா 2 எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணால் ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே A -4 இங்கே 0வாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அதே A -4 அப்படியே போட்டுரும். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? அந்த டாட்டர் நியூக்ளியவை டி, இந்த +2 -2 கேன்சல் ஆகிடும். அப்போ டி, இங்கே இசட், இதில் A -4. ஓகே, ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனில் பேரண்ட் நியூக்ளியை எது? பேரண்ட் நியூக்ளியை வந்து எக்ஸு இசட் இந்த ஏ, இதுதான் பேரண்ட் நியூக்ளியை. ஓகே, தென் வந்து டாட்டர் நியூக்ளியை எது? டாட்டர் நியூக்ளியை வந்து டி, இங்கே இசட் A -4. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதோட அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. மாஸ் நம்பர் மட்டும்தான் இங்கே 4ரை மைனஸ் பண்ணியிருக்கோம், அங்கே ஏ இருக்குது. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் சேம். ஸோ அட்டாமிக் நம்பர் சேம் இருந்து மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோன்னா ஐசோடோப்ஸ். இது என்னது? ஐசோட்ரோப். அதான் போத் நியூக்ளியை, இந்த நியூக்ளியை ஹாவ் சேம் அட்டாமிக் நம்பர். ரெண்டுக்குமே சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ நியூக்ளியை வித் த சேம் அட்டாமிக் நம்பர்ஸ் ஆர் கால்ட் ஐசோடோப். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஐசோடோப். டாட்டர் நியூக்ளியை இஸ் ஐசோடோப்ஸ் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ்.
ஓகே, ஸோ இந்த 2 ரியாக்ஷன் மட்டும் பார்த்துக்கணும். இதில் எப்படி போட்டிருக்கோம், இங்கே 2 - 2, இந்த Z - 2 எப்படி வந்துச்சு, இதுலேருந்து Z இருக்குன்னா இங்கே Z தான் கிடைக்கணும். அப்போ இந்த 2 இருக்குது, அந்த 2வை மைனஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே -2னா இங்கே -2 இருக்கனால இங்கே +2 பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பேரன் நியூக்ளியில் அட்டாமிக் நம்பர் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ இது வந்து ஐசோடோப்ஸ். மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் வந்து இந்த 145. mass number, the mass number A is given by. ஸோ மாஸ் நம்பர்னா என்னது, எப்படி வந்து மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். மாஸ் நம்பர் என்னது, மாஸ் நம்பர் that indicates capital A. மாஸ் நம்பரை வந்து டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து கேபிட்டல் ஏ. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா அட்டாமிக் நம்பரையும் அதோட வந்து நியூட்ரானையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் மாஸ் நம்பர். ஸோ அப்போ இது வந்து என்னது, அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பாங்க, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அதுதான் அதோட அட்டாமிக் நம்பராக இருக்கும். தென் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது சேர்ந்தது தான் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்ப்போம். வந்து இப்போ ஒரு நியூக்ளியஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்பன் எடுத்துக்கிறோம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. இப்போ வந்து இது ஒரு நியூக்ளியஸ்னால் அதில் வந்து நியூக்ளியஸுக்குள்ள நல்லா இருக்கும் புரோட்டான், 6 புரோட்டான், வந்து அட்டாமிக் நம்பர் 6 தானே. ஸோ 6 புரோட்டான்ஸ் இருக்குது. 6 புரோட்டான்ஸ். அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியஸ்குள்ளாடி என்ன இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எத்தனை நியூட்ரான்ஸ்னால் இந்த 6 நியூட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து இந்த கார்பன் மாலிகுல், இந்த கார்பன் ஆட்டத்தோட நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் இருக்கா, இது எலக்ட்ரான் வந்து இது சுற்றி வருது. இது நியூக்ளியஸ்க்குள்ளாடி ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ். இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு எலக்ட்ரான். செகண்ட் ஆர்பிட்டில் 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ செகண்ட் ஆர்பிட்டில் இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போ இதுக்கு வந்து நம்ம மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர் A ஈக்குவல் டு இசட்னா என்னது, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். இங்கே எத்தனை புரோட்டான்ஸ் உள்ளே இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ 6 புரோட்டான்ஸ். தென் நியூட்ரான் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஸோ அப்போ 6 + 6 12. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 12. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த நியூட்ரானுக்கு வந்து இந்த சர்க்குலேட் பண்ணி வரக்கூடிய அந்த அவுட்டர் மோஸ்ட்டில் தான் இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே இருக்கும். ஓகே, அதுதான் இது. இப்போ எலக்ட்ரான்ஸ் கேட்டால் அதுவும் 6 தான். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்னா அந்த எலமெண்ட்டில் அட்டாமிக் நம்பர்னால் இது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், இது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர். நியூட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸ்னால் அதுக்குள்ளாடி ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ அதான் மாஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்குலேட்டட் பை இட்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சேர்ந்தது தான் என்னது, மாஸ் நம்பர். ஓகே, தென் இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து மாஸ் நம்பர் கேட்டிருக்காங்களா. இப்போ அட்டாமிக் நம்பர் கேட்டால் என்ன எழுதணும், அட்டாமிக் நம்பர்னால் என்னது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து மாஸ் நம்பர்னால் இது இந்த அட்டாமிக் நம்பர்லேருந்து நியூட்ரான்ஸாக இல்லை. அடுத்து வந்து நியூட்ரான் மைனஸ் அட்டாமிக் நம்பராக இல்லை. இந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர்னால் அட்டாமிக் நம்பரும் நியூட்ரான்ஸும் ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகே, தென் 2 × இதுவும் ராங். ஓகே, ஸோ அப்போ அட்டாமிக் இந்த மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு Z + N, அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 146. மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ வந்து இதில் இந்த ஒரு 3 காம்பவுண்ட் தந்திருக்காங்க. அது வந்து என்னது, ஐசோடோப்ஸா இல்லை ஐசோபாரா இல்லை ஐசோடோன்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பன் 6, இங்கே 14 தந்திருக்கு. இங்கே நைட்ரஜன் 7, இதில் வந்து 15 தந்திருக்கு. இது தந்துட்டு இது வந்து என்னது, ஐசோபாரா இல்லை ஐசோடோப்ஸா இல்லை ஐசோடோனான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து என்ன பார்க்கணும்னா மாஸ் இது வந்து என்னது, அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கா, இல்லை. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இல்லை. மாஸ் நம்பர் சேமாக இருக்கா, மாஸ் நம்பர் மேலே இருக்கிறது சேமாக இருக்கா, இல்லை. ஸோ அப்போது இந்த நம்பர் நியூட்ரான் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். நியூட்ரான்னா இந்த மாஸ் நம்பர் 14, அதோட அட்டாமிக் நம்பர் 6. இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஓகே, தென் இதுக்கு பார்க்குறோம் நைட்ரஜனுக்கு. அப்போ இது வந்து கார்பன் 614க்கு பார்த்துருக்கோம். நைட்ரஜன் 715க்குன்னா நியூட்ரான் எப்படி பார்க்கணும்,
15லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 15 மைனஸ் 7. ஸோ என்ன கிடைக்கும்? 8 கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னது? நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து சேமாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து சேம். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக இருந்தால் அது வந்து என்னென்னா ஐசோடோன். ஐசோடோன்ஸ். இந்த இதில் முடிகிறது NE, இங்கே தொடங்குறது நியூட்ரான். ஸோ அப்போ நியூட்ரான் சேமாக இருந்தால் ஐசோடோன்ஸ். ஸோ அப்போ இங்கே நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஐசோடோன்ஸ் 3. ஓகே, தென் அடுத்த ஆப்ஷன் பொட்டாசியம் 90, இங்கே வந்து 40. தென் கால்சியம் இங்கே 20, இது 40. ஸோ இது வந்து இந்த அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கா? இல்லை. ஓகே, மாஸ் நம்பர் சேமாக இருக்கா? ஆமாம். ஸோ அப்போ மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்குது. அட்டாமிக் நம்பர் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டாகவும், மாஸ் நம்பர் சேமாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம்னா மாஸ் நம்பர் சேம்னா ஐசோபார்ஸ். ஸோ இது என்னது? ஐசோ மாஸ் நம்பர் இதுக்கு வந்து சேம். அதனால் இது என்னன்னு சொல்கிறோம்? ஐசோபார். அடுத்து குளோரின், இது 17, இங்கே 35. குளோரின் 17, இங்கே 35. தென் அடுத்து குளோரின், இங்கே 17, இங்கே 37. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்குது? சேம். ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ். மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ அட்டாமிக் நம்பர் சேம்னால ஐசோடோப்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து 3, செகண்ட் ஒன் வந்து 1, தென் தேர்ட் ஒன் வந்து 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. ஓகே, ஸோ அப்போ இதில் எதெல்லாம் பார்த்துருக்கோம்? ஐசோடோப்ஸ், இந்த ஐசோபார்னா என்ன, ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோடோன்னா என்னன்னு பார்த்தோம். இன்னும் 2 டாபிக் இருக்குது. அந்த 2 டாபிக் பார்த்தா இதுவும் ஒரு சம்டைம்ஸ் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த ஐசோடயாஃபர். ஐசோடயாஃபர்ஸ்னால் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம் பார்க்குறோம். ஹீலியம் 2He4. ஓகே, தென் ஆக்சிஜன் பார்க்குறோம். ஆக்சிஜன் 8, 16. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் மாஸ் நம்பர் பார்க்கும். மாஸ் நம்பர்னால் இங்கே வந்து A, இதுக்கு வந்து 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ தென் அட்டாமிக் நம்பர் பார்க்குறோம். இங்கே 4 இருக்குது, இதுக்கு 16 இருக்குது. தென் நியூட்ரான் பார்க்குறோம். நியூட்ரான் பார்க்கும்போது இந்த 4 - 2 2ஆக இருக்கும். 16 - 8 8 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட். இதுவும் டிஃப்ரெண்ட் தான், இதுவும் டிஃப்ரெண்ட் தான், இதுவும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா N - P பார்க்குறோம். என்ன என்னது? நியூட்ரான். Pனா புரோட்டான். புரோட்டான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட நம்பர் ஆஃப் வந்து புரோட்டான்ஸ் வந்து அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போது அட்டாமிக் நம்பர் என்னது? வந்து 2. 0 ஆயிடுச்சு. இதுக்கு N - P பார்க்குறோம். ஸோ அப்போ நியூட்ரான்னா 16லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 8. அதுதான் இதுலேருந்து மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணால் 8. புரோட்டான்னா அதோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ அப்போ N - P வந்து என்னவாக இருக்குது? 0. ஸோ அப்போ N - P வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஐசோடயாஃபர்ஸ். அதாவது இஃப் N - P இஸ் ஈக்குவல் ஃபார் 2 ஸ்பீசிஸ், தந்திருக்கக்கூடிய ரெண்டுக்குமே N - P வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஐசோடயாஃபர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பாருங்கள். வந்து யுரேனியம் வந்து இதுக்கு இந்த யுரேனியம் 92 238. இதுக்கு வந்து நீங்கள் தான் N - P வந்து ரேஷியோ N - P வந்து கண்டுபிடிச்சி வந்து இது கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு N - P நம்ம கண்டுபிடிச்சோமா? இப்போ இந்த காம்பவுண்டுக்கு N - P ரேஷியோ கண்டுபிடிச்சி ஆன்சரை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ அப்போ டயாஃபர்ஸ்னால் என்னது? அதோட சாரி வந்து டயாஃபர்ஸ்னால் என்னது? அதோட அட்டாமிக் வந்து இது மாஸ் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நியூட்ரான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த N - P இதுதான் சேமாக இருக்கும். அப்படின்னா அது அது என்னன்னு சொல்கிறோம்? ஐசோடயாஃபர்ஸ். ஓகே, தென் அடுத்து இன்னொன்று என்னென்னா ஐசோஸ்டர்ஸ். இது ஒரு டாபிக். ஐசோஸ்டர் இது எப்படின்னா வந்து
இந்த species having same number of atom, same number of electrons are called isosters. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நைட்ரஜன் அண்டு கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிறோம். அப்போது இதில் வந்து நைட்ரஜன்னா N2. எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது? N. அப்போ 2 இருக்கா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இதுக்கு 2. இதே COனா எப்படி எழுதிக்கலாம்? C, இங்கே O, இது ஒன்று இது ஒன்று. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் 2. தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்க்குறோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன்னா N2வா, அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இது நைட்ரஜன்னா 7, அட்டாமிக் நம்பர் 7, 7 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 7 + 7 14 எலக்ட்ரான்ஸ். தென் கார்பன் மோனாக்சைடில் கார்பனில் 6 எலக்ட்ரான், ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக 14 எலக்ட்ரான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டமும் எலக்ட்ரான்ஸும் சேமாக இருந்தால் அது ஐசோஸ்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டமும் எலக்ட்ரான்ஸும் சேமாக இருந்தால் அது ஐசோஸ்டர்ஸ். N-B இது வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஐசோடயாஃபர்ஸ். அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்தால் ஐசோடோப்ஸ். அடுத்து இந்த நியூட்ரான் சேமாக இருந்தால் ஐசோடோன்ஸ். தென் மாஸ் நம்பர் சேமாக இருந்தால் ஐசோபார்ஸ். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 147 வந்து லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 8, டிகேஸ் டு பெரிலியம். இது வந்து டிகே ஆகி பெரிலியம் கிடைக்கும். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4, மாஸ் நம்பர் 8. ஸோ இந்த டைப் ஆஃப் டிகேயை என்னன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து அட்டாமிக் நம்பர் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணால் இங்கேயும் 3 வந்துடும், இங்கேயும் 3 வந்துடும். ஸோ -1னால அது எலக்ட்ரான், இங்கே 0. ஸோ அப்போ அது என்னது வந்து பாசிட்ரானா? இல்லை, பாசிட்டானா ப்ளஸ் சைன் வந்திருக்கணும். இது பீட்டானா தான் மைனஸ். ஸோ பீட்டானா -10. இதுதான் பீட்டா எமிஷன். ஆல்ஃபானா 2He4 வந்தால் இந்த ஆல்ஃபா. இது வந்து காமானா 0, காமா 0 எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தால் அது வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து -1, இதுலேருந்து 1 கம்மி பண்ணால் தான் இங்கே 3 ஆகும். ஸோ அப்போ பீட்டா எமிஷன் என்ன வந்திருக்கு? பீட்டா எமிஷன். ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 148 டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தந்திருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 1 AMU. வாட்ஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் AMU? அட்டாமிக் மாஸ் யூனிட். AMU என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ 1 AMUனா வந்து 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அதான் the energy equivalent of 1 atomic mass unit is approximately 931.5 million electron volt. ஓகே. ஸோ அப்போது 1 AMUனா இது கரெக்டு தான். ஓகே. தென் வந்து இந்த செகண்டு டபுள் மேஜிக் நியூக்ளியே. என்னது டபுள் மேஜிக் நியூக்ளியனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முதல்ல மேஜிக் நியூக்ளியனா என்ன? மேஜிக் நியூக்ளியனா ஆர் அட்டாமிக் நியூக்ளியே வித் எ ஸ்பெசிஃபிக் மேஜிக் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ அதுக்கு வந்து மேஜிக் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. மேஜிக் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ப்ரோட்டான்ஸாக இருக்கலாம், இல்லை மேஜிக் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம மேஜிக் நியூக்ளியன்னு சொல்கிறோம். நம்பர் என்னெல்லாம் 2, 8, 20, 28, 50, 82, தென் 126. ஸோ இது எல்லாமே மேஜிக் நம்பர்ஸ். ஓகே. 2, 8, 20, 28, 50, 82, 126. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வந்து மேஜிக் நியூக்ளியே. அப்போ இது வந்து டபுள் மேஜிக் நியூக்ளியே அப்படின்னா என்னதுன்னா டபுள் மேஜிக் நியூக்ளியே அப்படின்னா வந்து இந்த நியூக்ளியே வித் மேஜிக் நம்பர் போத் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ப்ரோட்டான்ஸ்லேயும் போத் ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் இந்த ரெண்டுமே மேஜிக் நம்பராக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டபுள் மேஜிக் நியூக்ளியே. எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம் பார்ப்போம். ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, தென் 4 இதோட மாஸ் நம்பர். ஓகே. ஸோ அப்போ இந்த இதில் நமக்கு அட்டாமிக் நம்பர் என்னது? இதுதான் அட்டாமிக் நம்பர். ஸோ 2. தென் மாஸ் நம்பர்னால்
4 - 2 இந்த மாஸ் வந்து நியூட்ரான் தானே சொல்கிறாங்க. நியூட்ரான்னா இந்த 4லேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம். மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா நியூட்ரான். ஸோ அப்போ நியூட்ரான் என்னவாக இருக்கும்? 4 - 2 2. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே என்னது? இங்கே உள்ள மேஜிக் நம்பர். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புரோட்டானும் நியூட்ரானும் மேஜிக் நம்பராக இருந்தால் அதை தான் டபுள் மேஜிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து கால்சியம் எடுத்துக்கிறோம். கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20, இது 40. ஓகே. ஸோ இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்னது? இசட்னா 20. தென் இதுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும். மாஸ் நம்பர் 40லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். ஸோ இந்த 20 என்னது? மேஜிக் நம்பர். ஸோ இந்த புரோட்டான்ஸும் நியூட்ரானும் மேஜிக் நம்பராக இருந்தால் அதுதான் நம்ம டபுள் மேஜிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது டபுள் மேஜிக் நியூக்ளியை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்டு தந்திருக்காங்க. லெட்டு கண்டுபிடிப்போமா? லெட்டு தந்திருக்காங்களா? லெட் அதோட அட்டாமிக் நம்பர் 82, மாஸ் நம்பர் 208. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து இந்த அட்டாமிக் நம்பர் எத்தனை? 82. தென் வந்து நியூட்ரான் வந்து 208 மைனஸ் 82. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 126. ஸோ இந்த 82 தான் இருக்கா, தென் 126 நியூட்ரான் தான் இருக்குது. அந்த ரெண்டுமே என்னது? மேஜிக் நம்பர். ஸோ அப்போ இது வந்து டபுள் மேஜிக் நியூக்ளியை சொல்லலாமா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2வும் கரெக்டாக வந்து லெட் வந்து 208 வந்து டபுள் மேஜிக் நியூக்ளியை தான். ஓகே. தென் ஆப்ஷன் வந்து 3 பார்ப்போம். ஃபிஷனபிள் நியூக்ளியை என்ன சொல்கிறாங்க? ஃபிஷனபிள் நியூக்ளியன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? யூரேனியம் 238. ஸோ யூரேனியம் வந்து அண்டர்கோ வந்து ஃபிஷனபிள் நியூக்ளியா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. ஏன்னா இஸ் நாட் ஃபிசைல். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபர்டைல். இது யூரேனியம் 238 can undergo fission with இது வந்து ஃபிஷனாக இருக்கணும்னா ஃபாஸ்ட் நியூட்ரானாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபிஷனாக இருக்கும். ஓகே, அதான் சொல்கிறாங்க. ஒயில் யூரேனியம் 238 undergo fission with ஃபாஸ்ட் நியூட்ரானாக இருந்தால் தான் அது ஃபிஷன். அதர்வைஸ் இது என்னென்னா ஃபர்டைல். ஓகே. ஸோ நாட் ஃபிசைல். இது வந்து யூரேனியம் 238 என்னது? ஒரு ஃபர்டைல். ஃபிசைல் இல்லை, ஃபாஸ்ட் நியூட்ரானாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபிஷனபிளாக இருக்கும். அதர்வைஸ் இது என்னது? ஃபர்டைல். ஓகே. ஸோ as it cannot sustain a chain reaction. இது வந்து செயின் ரியாக்ஷன் நடக்காது. தென் யூரேனியம் 235 is the primarily ஃபிஷனபிள் ஐசோடோப்ஸ். ஸோ யூரேனியம் 235 இருக்குல்ல, இதுதான் என்னதுன்னா ஃபிஷனபிள் ஐசோடோப். அப்போ இது வந்து நான் ஃபிஷன் தந்திருக்கு. அப்போ இதுவும் ராங் தான். ஏன்னா யூரேனியம் 238 இருக்கா, யூரேனியம் 238 இஸ் எ ஃபர்டைல். இது என்னன்னு சொல்கிறோம்? fertile rather than fissile. It does not easily undergo fission with low energy. இது வந்து லோ எனர்ஜியில் ஃபிஷன் வந்து நடக்காது. ஃபாஸ்ட் நியூட்ரானாக இருந்தால் மட்டும்தான் இது ஃபிஷனபிள் வந்து பாசிபிள். ஓகே. ஸோ அப்போது ஸ்லோ நியூட்ரானில் ஃபிஷனபிள் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இது வந்து என்னது? ஃபர்டைல். அது மாதிரி யூரேனியம் 235 இருக்கா, இது வந்து ஹைலி ஃபிசைல். இது வந்து ஹைலி ஃபிசைல் வந்து நான் ஃபிஷனபிள் இருந்திருக்கு. அப்போ இது ராங் தான். ஃபிசைல் அண்ட் ஈஸிலி அண்டர்கோ நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ஃபியூஷனில் இது என்னென்னு சொல்கிறாங்க? யுரேனியம் 235 இஸ் ஹைலி ஃபிசைல் அண்ட் ஈஸிலி அண்டர்கோ நியூக்ளியர் இல்லை என்ன நடக்கும்னா ஃபிஷன் நடக்கும். வந்து ஈஸிலி அண்டர்கோ நியூக்ளியர் ஃபிஷன் வென் பம்பார்டட் வித் த தேர்மல் நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணி நியூக்ளியர் ஃபிஷன் தான் நடக்கும். இங்கே நான் சொன்னதுனால இது வந்து ராங். யூரேனியம் 235 வந்து ஃபிசைல், அங்கே நியூக்ளியர் ஃபிஷன் தான் நடக்கும் தேர்மல் நியூட்ரான்ஸை வச்சு. ஓகே. ஸோ அப்போ யூரேனியம் 235 இஸ் எ ப்ரைமரி ஃபியூவல் யூஸ்ட் இன் தி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ இது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டாக தந்திருக்காங்க. ஸோ இதுவும் ராங். ஏன்னா யூரேனியம் 235 வந்து இஸ் எ ஃபர்டைல், நாட் வந்து ஃபிஷனபிள் நியூக்ளியை. சப்போஸ் அது வந்து ஃபாஸ்ட் நியூட்ரானை வந்து பம்பார்ட் பண்ணி தான் அது ஃபிஷனபிள் நியூக்ளியவாக இருக்கும். அது மாதிரி யூரேனியம் 235 வந்து இஸ் எ ஃபிசைல், நியூக்ளியர் ஃபிஷன் தான் இல்லை நடக்கும், நாட் வந்து இதுக்கு நடக்காது. ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் வந்து கரெக்ட் வந்து ஆப்ஷன் A 1 and 2 ஆர் கரெக்ட்.
ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இது வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அல்லது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.